Hi friends, welcome to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எறா வச்சு ஒரு கிரேவி சொல்லலாம், தொக்கு சொல்லலாம், பொரியல் சொல்லலாம், எப்படி வேணா சொல்லிக்கலாம். நான் இன்னைக்கு ரசம் வச்சுட்டு இன்னைக்கு லஞ்ச் ரெசிபி பசங்களுக்கு ஸ்கூலுக்காகவும் ஆஃபீஸ்க்காகவும் கொண்டு போறதுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி. இன்னைக்கு வந்து எறா வந்து வாங்கி க்ளீன் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். அதனால தான் இந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம வதக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள இது எல்லாமே கரைஞ்சி நமக்கு ரெடி ஆயிடும். அதுக்குள்ள நம்ம எப்படி இதெல்லாம் ரெடி பண்றதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு 5 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாவை ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகும் ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இது வந்து பொரிஞ்சு வரட்டும். வந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதுனால பூண்டு இடிச்சு சேர்க்கல. நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிற மாதிரி இருந்தா பூண்டு ஒரு நல்லா ஒரு 10 பல்லு பூண்டை வந்து தோல் எடுத்துட்டு இடிச்சு சேர்த்துக்குங்க. இது நல்லா இருக்கும் டேஸ்டா. இப்போ நல்லா கொஞ்சம் பொன்வருவலா வந்துருச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுல நிறைய வெங்காய தக்காளி போடும்போது நல்லா டேஸ்டியா இருக்கும் இந்த இறால் தொக்கு. இப்போ இதை நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம். கொஞ்சம் இந்த கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க. இந்த வெங்காய கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த பதம் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பதத்துக்கு இப்போ வந்திருக்கு. இப்போ இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கின பிறகு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இப்போ உப்பு காரம்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவு உப்பு, ஒரு 1.25 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா முதல் வதக்கிக்கலாம். அப்பதான் வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம எறா சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்ச பிறகு இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மெல்ட் ஆகி கிடைச்சிருக்கு. இப்ப இதுல இருந்து பாதி எறா வந்து நான் இந்த தொக்குல சேர்த்துக்க போறேன். மிச்ச எறாவெல்லாம் வந்து நம்ம வேற ஏதாவது டிஷ் சேர்த்துக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெல்ட் பண்ண எறாவெல்லாம் எடுத்து சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுல எறா சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறதுனால நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், நார்மல் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் நான் சேர்க்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ இதுக்கு ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமா லாஸ்டா வந்து கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு, கொத்தமல்லி இல்லைன்னு அதனால போடல. நீங்க கொத்தமல்லி இருந்தா இது மேல கொத்தமல்லி கொஞ்சம் லேசா போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கொத்தமல்லி இல்லாதனால நான் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் வந்து நல்லா நுணுக்கி சேர்த்துக்கணும். அது அப்பதான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு. அது சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சும்மா கொஞ்சமா எடுத்து கலந்து கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ரசம் சாதத்தோடவோ இல்லை சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசையோடவோ நல்லா இருக்கும் இது. அப்புறம் இந்த கீ ரைஸ், அப்புறம் தேங்காய் பால் சாதம் இது கூட எல்லாம் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.